ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பைமா சமையல் சேனல். நம்ம இந்த நம்ம போகிறோம்னா அம்மா பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்குறோம். அம்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு சமைச்சு கொடுக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கு வணக்கம். பொம்மிமா சமைச்சல்லைங்க. இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு தாங்க சேர்ப்புற மதியம் ரொட்டீனுக்கு. ரசம் செஞ்சு வச்சுட்டேங்க. செஞ்சு வச்சுட்டு இறக்க போகும்போது ரசத்துக்கு கொத்தமல்லி போடுங்க, சூப்பராக இருக்கும் ரசம். இப்போ ரசத்துக்கு ஒரு தட்டு போட்டு முடியலாங்க. இப்போ சாப்பாடு வச்சுட்டேங்க குக்கரில். இப்போ வெந்தயக்கு பருப்பு சிறுபருப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன், சீக்கிரம் வேலை ஆகிற மாதிரி வரைக்கும். கடற்கரை இருக்க பத்தத்தை எல்லாம் விளக்கிட்டு இருக்கேங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய தனியாக ஒரு 5 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. வெறும் வடச்சட்டிலே வணக்கிக்குங்க. எண்ணெய் ஊற்றாமல் வணக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி தாங்க ஒரு 5 ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. வெறும் கலையில் வதங்குங்க, அப்போ சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூனும் ஜீரகம் போட்டுக்க, ஒரு 1/4 ஸ்பூனும் வெந்தயம் இதுங்க மிளகு போட்டுக்கலாம். மிளகு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கங்க. வெறுக்கடையாக வதக்கிக்கலாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா காஞ்ச மிளகா கலருக்கு இருக்கு இல்லைங்க, காஷ்மீர் ஒரு 5 போடுறேன். அதுலேயே கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்துலேயும் சேருங்க. ரொம்ப நல்லா முடிக்கு நல்லா கருக்கு, நல்லா முடி நல்லா வருங்க, கொட்டாது. இப்போ எங்கள் வரைக்கும் தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டுங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஒரு கட்டரை வச்சுக்கிறேங்க. நல்லா காயிட்டுங்க. இப்போ வெங்காயம்லாம் 5 போட்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாங்க. அந்த கடாய் கட்டில் வெங்காயம் கலக்கான 5 வெங்காயம் தேவைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் தேவைங்கிறது எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிக்கோங்க. ஒரு பனியார கரண்டியில் 3 கரண்டி நான் ஊற்றிக்கோங்க. நல்லா காயட்டுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிட்டுங்க. கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் பக்கம் போடுறேங்க. உளுந்து போட நல்லது தானுங்க, கொஞ்சம் போட்டுக்குவேன். கொஞ்சம் ஜீரகம், சோம்பு ஒரு 2 பிஞ்சு போட்டுக்குவேங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி இல்லை, நல்லா பொரியட்டுங்க. அதுக்குள்ள வெங்காயம் அஞ்சிடலாம். இப்போ நல்லா போய் தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் புளி போடவே மாட்டேங்க, புளி போடாமல் செய்வேன். இந்த குழம்பு அவ்வளோ வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் எண்ணெயிலே கத்திரிக்காய் போட்டு வறுக்க அது ஒரு டைம் ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. ஒரு 2 வெங்காயம் சின்ன மீடியமான சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேங்க. அந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டுங்க. இப்போ தக்காளி 5 தான் போட்டுக்கலாம். 3 தக்காளி போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சிட்டேங்க. இது நல்லா இப்போ எண்ணெயிலே நல்லா வணங்கட்டுங்க. கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டு சீக்கிரம் தக்காளி வணங்கிடுங்க. இது தக்காளி வாட்டுக்கு வணங்கிட்டு இருக்கட்டுங்க. அடுப்பை மீடியமான ஸ்பீடில் வச்சுருக்கிறேன். இப்போ போய் வறுத்து வச்ச மசாலா எல்லாம் அரைச்சிக்கலாங்க. தனியாக எல்லாம் கொட்டிக்கலாங்க. இந்த ரெசிபி இருக்கு இல்லைங்க, சப்பாத்தி சூப்பராக இருக்கும், தோசைக்கு நல்லா இருக்குங்க. சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வேறு வித்தியாசமாக டேஸ்ட் வருங்க, புளி போடாதனால நல்லா இருக்குங்க. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பு வீட்டில் பத்தாதுங்க, அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் வெறும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா அந்த தனியாக நல்லா நைஸாக ஆகுங்க. இப்போ தேங்காய் ஒரு 1/2 மூடி வச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் போட்டால் ரொம்ப சூப்பராக டேஸ்ட் இருக்குங்க. நான் 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. தேங்காய் தண்ணி ஊற்றிக்குவேன். இது மிக்சியில் ஒரு அரைச்சி தேங்காய் உடஞ்சிருங்களா, அதுக்கப்புறம் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த டைமில் 1 ஸ்பூன் நான் சோம்பு போடுவேங்க. இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்பு வைக்கும் கொஞ்சம் சோம்பு போட்டு நான் செய்வேங்க. சாம்பார் தூள் மட்டும் சோம்பு மட்டும் போட்டு அரைக்க மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு அரைப்பேன். அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க சாம்பார் தூள். இப்போ இந்தளவுக்கு நைஸாக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வெங்காயம் கொஞ்சம் போட்டு அரைக்கிறதுங்க, பச்சை வெங்காயம். இந்தளவுக்கு மிக்ஸி பிடிக்காதுன்னு நான் வெங்காயத்தை கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எடுத்துட்டேங்க. இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து போட்டுருக்குங்க அரைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பச்சையாக போட்டு தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க. அப்புறம் ஒரு 4-5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ தக்காளிங்க நல்லா வதங்கிச்சு. 1 ஸ்பூன் காரத்து அந்த மாதிரி போடுறேங்க. 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேங்க. நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் தேவை லைட்டாக போட்டுக்கிறேங்க. அந்த எண்ணெயிலே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு போத்துங்க, மசாலா சூப்பராக இருக்கும். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ பச்சை வாசம் போய் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதெல்லாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாங்க. அப்படியே ஒரு கிண்டிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாம். நல்லா அப்படியே கிண்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா இப்போ நல்லா கிண்டி விட்டாங்க. கொஞ்சம் தேவையான தண்ணி மிக்ஸி கழுவி ஊற்றிடலாங்க. இல்லை குழம்பு அடி பிடிச்சி நல்லா கெட்டி பதத்துக்கு வருங்க. அந்த குழம்பு சப்பாத்தி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டிக்கலாங்க. தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவைக்கான நல்லா உப்பு போட்டாச்சுங்க.
கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கிண்டி விட்டுடலாங்க. இப்போ அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் நல்லா நான் கழுவி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா போட்டுடலாங்க. இந்த கறிக்கு அப்படி இப்படியே போட்டுங்க. மசாலா கெட்டியாக தானே செய்யுங்க. எல்லாம் மசாலா உள்ள கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா போயிடுங்க. உப்பு காரம் எல்லாம் உள்ளே போயிடுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. மீடியமான ஸ்பீடில் வச்சு தாங்க நான் வேக வைப்பேன். இப்போ குழம்பு நல்லா கெட்டியாக தான் வரும், நமக்கு நல்லாயிருக்கும். இல்லை குழம்பு அடி பிடிச்சிருங்களா? எல்லாம் கத்திரிக்காய் உள்ளே போட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. மீடியமான ஸ்பீடில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடலாங்க. இப்போ இந்த பக்கம் வடைச்சட்டி வச்சுருக்கோங்க. கீரைக்கு வதக்கிடலாம். இப்போ தேவைக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வெந்தயக்கு தாங்க செய்ய போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்ச போது தான் வேறு ஏதாவது போட்டால் தான் குழம்பு நல்லா இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். இப்போ உளுந்து போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ கீரை எல்லாம் நல்லா கழுவி நல்லா வச்சுட்டேங்க. தண்ணி நல்லா வடிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த கசப்பு கீரை எல்லாத்து கீரைக்கும் நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்குவேங்க, அது நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகா போடுறேங்க, காஞ்ச மிளகா. கீரைக்கெல்லாம் நான் காஞ்ச மிளகா தான் எடுத்துக்குவேங்க. இல்லை பச்சை மிளகா போட்டால் இருக்குல்லைங்க, கீரையும் பச்சை மிளகா இருக்குங்களா, அதெல்லாம் கடிச்சிருவாங்க. காரம் தாங்க கற்றுக்கத்தாங்க. அப்போ எழுதி நான் மாற்றிக்கிட்டேங்க. காஞ்ச மிளகா தான் எல்லா கீரைக்கும் ரெட் கலராக தெரிஞ்ச டக்குனு பசங்க எடுத்து வச்சுருவாங்க. நான் இப்படி தாங்க பண்ணுவேன். நீங்களும் எப்படி பண்ணுவீங்க பசங்க கஷ்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிட்டு இருக்குதுங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இப்போ கீரை எல்லாம் போட்டுடலாங்க. கை வச்ச கீரை எல்லாம் வெந்தயக்கீரை எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இப்போ வேக்காலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? வெந்தயக்கீரை எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரை கொஞ்சம் கோல்டு நல்லதுங்க உடம்புக்கு. போட்டுக்கலாம். இதில் எல்லாமே செய்யலாங்க. இப்போ பருப்பு எல்லாம் வேக வச்சுட்டுங்க. சிறுபருப்பு எல்லாம் பருப்பு கீரை எல்லாம் போட்டுடலாங்க. ஒரு விசில் விட்டு நல்லா குழவா வந்துருச்சுங்க. இந்த மாதிரி சீக்கிரம் வேலை ஆகுங்க. குக்கரில் டக்குன்னு வச்சுருவேன். ஒரு விசில் தான் விடுவேன். சிறுபருப்புக்கு நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த கீரை எல்லா பக்கம் பருப்பு நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா அப்படியே இப்படி கிளறிடுங்க. இறக்க போகும்போது உப்பு தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. நல்லா எல்லா பக்கம் பருப்பு நல்லா கிண்டிடுங்க. இந்த பருப்புக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிண்டிட்டேங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. சுடு சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பாடு பிணைஞ்சி சாப்பிட ஒரு அப்பளத்தை கடிச்சிட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களே இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பாருங்க நல்லா வதங்கி தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா அப்படியே கிளறிக்கலாம். தேங்காய் பூ பசு போட்டு நல்லா கிளறிடுங்க. ஒரு நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வேகட்டுங்க. நல்லா அப்படி கிண்டிடுங்க. அந்த தேங்காய் அந்த உப்பு போய் செட் ஆகும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் சமைச்சிட்டேங்க. கடற்கடனை சாப்பாடெல்லாம் எடுத்து ஆயிடுச்சுங்க. அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா கெட்டி பிறகு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தப்போ மாற்றிட்டேங்க. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அந்த எண்ணெய் கத்திரிக்காய் வீடியோ டக்குன்னு காட்ட முடியல. ரசம் ஆயிடுச்சுங்க. சுரக்காய் கீரை கூட்டு ஆயிடுச்சுங்க. இப்போ சுரக்காய் கூட்டுக்கு அந்த வீடியோ கூட எடுக்க முடியலைங்க. அதுவும் பொரியல் தாங்க செஞ்சால் சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.